நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போறதில்ல. இங்க நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இல்லன்றத ஃபீல் பண்றேன். நான் கேரக்டர்ஸ் பண்றது ரெடி. ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. நம்ம யார ஒருத்தர சரியா காட்டுறோமோ அது பிரச்சனை இல்ல. யாரையுமே தவறா காட்டக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம ஒருத்தர பத்தி பெருமையா பேசினா அது அவங்கவங்க இஷ்டம். அவங்க விருப்பம். அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம், முறையா இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்காக நீ மத்தவங்கள தப்பா காட்டக்கூடாது. மத்தவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது. அதுதான் லாஜிக். அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ மலையாளம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துல சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க. நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள வச்சு ஹீரோவும் 2 3 படம் வரும். இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம், லவ் பண்றோம். உடனே அதே மாதிரி கூப்பிடுறது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தா என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல பஞ்சாயத்தாவும் இருக்கு. நான் பரவாயில்ல. அது நான் நமக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா அதை ஏத்துக்கிறோம்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏத்துக்கணும். நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். பட் சொல்ற விதம் இருக்கு. அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்து நான் மாத்திப்பேன். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சீங்களா, ஒரு நார்மலா ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க. அதுலயுமே ஒரு செகண்டரியா தான் எழுதுறாங்க. செகண்ட் கேட்டகரியிலேயே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி. எனக்கு அது செட் ஆகல. ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியா ரொம்ப கரெக்டா இருந்தா சூப்பரா இருந்தா மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன். லீடா தான் பண்ணலாம்னு முடிவு எடுத்து